Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions, example 1.10. Check the relation R is equal to set of 1, 1, 2, 2, 3, 3 up to n, n depend on the set of S is equal to 1, 2, 3 up to n for the three basic relations. What are the three basic relations? மூணு basic relations என்னென்னு பார்த்தீங்கன்னா first one is reflexive, second one is symmetric, and third one is transitive. So reflexive, symmetric, transitive. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 1, 2, 2, 3, 3 அண்ட் அப்படி அப் டு n வரைக்கும் போகும். ஸோ அடுத்து என்ன வரும் 4, 4, 5, 5. ஸோ n is equal to ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வரும். n is equal to 2 போட்டிங்கன்னா இந்த செட்டு 2, 2 வரும். n is equal to 5 போட்டிங்கன்னா இதுக்கு இடையில ஒரு செட்டு 3, 3, 4, 4 அடுத்து 5, 5. ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப் டு n is equal to n வரைக்கும் வரும். ஸோ அதுதான் இந்த ரிலேஷன். இதில் எப்படி n, 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த s என்ற செட்டு மூலமாட்டு. ஏன்னா இந்த செட்டு s என்ற இந்த செட்டிலேருந்து தான் இந்த r என்ற ரிலேஷன் வந்து உருவாகி வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷனை நம்ம வந்து பேசிக் ரிலேஷன், அதாவது ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, டிரான்சிட்டிவாக தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எப்படி செக் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு இருக்கணும். ஏ ரிலேட்டட் டு ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஏ ரிலேட்டட் டு ஏ ரிலேட்டட் டு ஏன்னா இங்கே பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு 5 என்ன நம்பர் எடுத்துக்குவோம். இந்த சைடில் இப்போ என்னது ஏன்னா ஏ சேமு. ஸோ 5 ரிலேட்டட் டு 5. ஸோ இதை ரிலேட்டட் என்ன சொல்லலாம் 5 ரிலேட்டட் டு 5 இருக்கணும். இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கார்ட்டீசியன் ஆர்டர் பேர்ஸில் இருக்குது. ஸோ 1, 1 அப்படின்னா என்ன எழுதலாம் 1 ரிலேட்டட் டு 1, 2, 2 எழுதலாம் 2 ரிலேட்டட் டு 2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 5, 5 ஆல்ரெடி நான் சொன்னேன். அதே போல் 5, 5 என்ற செட் எழுதுனா பார்த்தீங்களா 4, 4 அடுத்து 5, 5 வரும். ஸோ அது 6, 6 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே சொல்லும்போது நம்ம ஏ ரிலேட்டட் டு ஏல எல்லாமே வரும் பாருங்க. இந்த 1, 1 வந்து 1 ரிலேட்டட் டு 1 எழுதலாம். 2, 2 வந்து 2 ரிலேட்டட் டு 2 எழுதலாம். 3, 3 வந்து 3 ரிலேட்டட் டு 3 எழுதலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும்னா இது ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லிடலாம். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாம் சேம் ஆர்டர் பேர்ஸ் இருந்தாலே ரிஃப்ளெக்சிவ், அவ்வளோதான். தென் செகண்ட் ஒன் பாருங்கள், சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா ஆக்சுவலி மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏவாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கட்டுற மாதிரி. இப்போ 1, 2 ஒரு செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ப்ராப்ளத்தில் வந்து கிடையாது, எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காக. ஸோ 1, 2 என்ற ஒரு செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. இப்போ அந்த செட்டில் 1, 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2, 1 இருந்தே ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்ல முடியும்னா சிமெட்ரிக்குன்னு சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1, 2 என்ற ஒரு செட்டு வந்து செட்டில் இருக்குதுன்னா இது ஒரு செட் ஏ என்ற செட்டில் இப்போ 1, 2 என்ற ஒரு இந்த ஏ என்ற செட்லேருந்து ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகி அந்த ரிலேஷனில் உங்களுக்கு 1, 2ன்னு இருக்குது. அந்த 1, 2லேருந்து இருந்துச்சுன்னா அந்த 1, 2 இருந்துச்சுன்னா அந்த 2, 1 என்ற வேல்யூ என்ன செய்யணும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த செட்டில், அந்த ரிலேஷனில். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அது சிமெட்ரிக். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனில் பாருங்கள் 1, எல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் பேர்ஸ் வந்து இதே இல்லை பாருங்கள். டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ அப்படி சொல்லும்போது எல்லாமே சேம் பேர்ஸில் தான் இருக்குது. 1, 1, 2, 2, 3, 3ன்னு சொல்லிட்டு அப்படி சேம் பேர்ஸில் தான் இருக்கேன்னு தவிர அங்கே எந்த வேல்யூ மேலே டிஃப்ரெண்ட் பேர்ஸான எலமெண்ட்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஸோ அப்போ இது ஈஸியாக நம்ம என்ன சொல்லலாம். இதை இப்போ சிமெட்ரிக்காக இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா சிமெட்ரிக் கிடையாதுன்னு யோசிப்பீங்க. சிமெட்ரிக், இட் இஸ் சிமெட்ரிக். இதனை ஆன்சர் வந்து சிமெட்ரிக் தான் வரும். எப்படி சிமெட்ரிக் வரும் அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுற மாதிரி. இப்போ இந்த 1, 1 இருக்குது பாருங்கள். இந்த 1, 1 நீங்கள் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அது வந்து பார்க்க முடியும். பட் இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸாக கான்சிடர் பண்ணிங்கன்னா கூட ஏ ரிலேட்டட் டு பின்னு சொல்லும்போது இது பி ரிலேட்டட் டு ஏவாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் எதுங்க 1, 1 தான். அதே சேம் 1, 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் சிமெட்ரிக் இது விளையாட்டே சொல்லிடலாமா. ஸோ இதனால தான் இது சிமெட்ரிக். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தென் இதே போல் தான் டிரான்சிட்டிவ். ஸோ அதனால தான் இதை நம்ம சிமெட்ரிக் சொல்லுவோம். இது வேறு டிரான்சிட்டிவும் அதே போல் தான். இது டிரான்சிட்டிவ் தான் வரும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டட் டு பி இருக்கணும், அப்புறம் பி ரிலேட்டட் டு சிவாக இருக்கணும். அப்படி சொன்னால் என்ன இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு சிவாக இருக்கணும். இங்கே பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ, பி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸே இல்லை. ஸோ அப்போ இதை சொல்ல முடியும் இது வந்தாவது 1, 1 எடுத்து அது தலைகளை எழுதி சொல்லும்போது அதே தான் வரும். அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். டிரான்சிட்டிவ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். டிரான்சிட்டிவ் பொறுத்தவங்க சேம் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஏ ரிலேட்டட் டு பின்னு பார்க்கும்போது அங்கே ஏ ரிலேட்டட் டு பின்னு ஒன்றுமே இருக்காது. எல்லாமே ஏ ரிலேட்டட் ஏ சேமாக தான் இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்ல முடியும்னா ட்ரான்சிட்டிவ் சிம்பிளாகவே சொல்லிட்டு போயிடலாம். இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஏ ரிலேட்டட் டு பின்னு இருக்குது, பட் அந்த ஏ ரிலேட்டட் டு பின்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இங்கே இல்லை. ஸோ அதனால் அந்த எலமெண்ட் ஒன்றும் இல்லை. அல்லது பி ரிலேட்டட் டு சி அப்படியும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாலும் அதுவுமே இருக்காது. இப்போ ஏ ரிலேட்டட் பி தான் ஒன்று கண்டுபிடிச்சி இருக்குங்களா, பி ரிலேட்டட் சி இருக்கான்னு பார்க்கணும். பி ரிலேட்டட் சியும் இருக்காது. இங்கே மொத்தமாக ஏ ரிலேட்டட் பியே இல்லை, பி ரிலேட்டட் சியுமே இல்லை, ரெண்டுமே அப்போ என்னது இல்லை, இந்த செட்லேயும் இல்லை. அப்படின்னா இது என்னது ட்ரான்சிட்டிவ். அப்புறம் இதை பண்ண முடியாதுல்ல. அப்போ இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் இது இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும், இது இருக்கணும். அப்படி தான் நான் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். அது வந்து பாசிட்டிவ் ரூல். நெகட்டிவ் ரூல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இல்லை பாருங்க. இது இல்லை அல்லது இதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லை. நல்லா கவனிங்க. இது ஒரு செட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, அப்படி இல்லைனாலும் ட்ரான்சிட்டிவ், இது இல்லைனாலும் ட்ரான்சிட்டிவ், ரெண்டுமே இல்லைனாலும் என்னது தான் ட்ரான்சிட்டிவ். பட் இது ரெண்டுமே இருந்து அது ட்ரான்சிட்டிவான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இது ட்ரான்சிட்டிவ். ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து இது ரெண்டுமே இல்லை, ஸோ அதனால் இது வந்து ட்ரான்சிட்டிவ் சொல்லிடும். ஸோ இதுதான் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் உடைய கான்செப்ட். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு மேட்ரு கூட இருக்குது, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இது நீங்கள் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக்கும் இருக்குது, ட்ரான்சிட்டிவ் இருக்குது. அப்போ இது என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இட் இஸ் ஆரிசன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கூட எழுதிக்கலாம் லாஸ்ட்டில். மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்னது, இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ்னா சேம் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்னா ஏ ரிலேட்டட் பின்னு இருக்கும்போது பி ரிலேட்டட் ஏ இருக்கணும். அதாவது இப்போ 1,2 இருக்குதுன்னா 2,1 இருக்கணும். அப்படின்னா அது சிமெட்ரிக், அது பாசிட்டிவ் ரூல். நெகட்டிவ் ரூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஏன்னா அதில் ஏ ரிலேட்டட் பியே இருக்காது பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்னு எடுத்துக்கோங்க. இது அசியூம் தான் ஆக்சுவலாக பண்ணணும். 1,1 என்பது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேரை அசியூம் தான் பண்ணணும். அதை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பேர் கன்சிடர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் பேர்னு சொல்ல முடியாது, அதை நீங்கள் அசியூம் தான் பண்ணணும். டிஃப்ரெண்ட் பேராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணாச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து என்ன தான் வரும், அந்த 1,1 தலையில் போட்டினாலும் அதே செட்டு தான் வரும். ஸோ அதனால் நம்ம சிமெட்ரிக்குன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ட்ரான்சிட்டிவ் பாருங்கள், ஏ ரிலேட்டிவ் பி இருக்காது, பி ரிலேட்டிவ் சியும் இருக்காது. ஸோ அதனால் இதை ட்ரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.